Hello aspirants, good evening. This is your YouTube channel Mock to Officer and this is Arun. இன்னைய செஷனில் நம்ம வந்து இன்இக்வாலிட்டியோட ரெண்டாவது கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது கிளாஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து எப்படி வந்து இன்இக்வாலிட்டி கொஸ்டினை ஜஸ்ட் பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன டீச் பண்ண போகிறேன் அப்படின்னா எய்தரார் கான்செப்ட். ஸோ எய்தரார் கான்செப்ட் வந்து இப்போ நிறைய பேருக்கு ஒரு பிகினராக நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். ஏன் பிகினர் இல்லாமல் இப்போ வந்து ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்காங்க, படித்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் 1 வருஷம் ஆகுது, ஒரு 4-5 புல்லும் சர்ச் கிளியர் பண்ணவங்களுக்குமே இந்த எய்தரார் கான்செப்ட்ன்றது ஒரு டவுட்டாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த இந்த வீடியோவில் நம்ம அதை கிளியர் பண்ணிடுவோம். ஸோ எப்படி எய்தரார் கான்செப்டை என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படி நம்ம அதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னாடி இந்த ரீசனிங் பேசிக் பிளேலிஸ்ட்டில் எல்லா பேசிக் வீடியோவும் போட்டிருப்பேன். ஸோ டைரக்ஷனாக இருக்கட்டும், கோடிங் டிகோடிங்காக இருக்கட்டும், பிளட் ரிலேஷனாக இருக்கட்டும், ஸோ பசில் எப்படி பேசிக் டேர்ம்ஸ், பசிலில் இருக்க பேசிக் டேர்ம்ஸ்லாம் என்ன, எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், சீட்டிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயங்களை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், எப்படி வந்து கொஷின் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். எய்தரார் கான்செப்ட் நிறைய பேருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கிற ஒரே கான்செப்ட் அந்த எய்தரார் கான்செப்ட் தான். ஏன் நான் வந்து அது பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன்னா குழப்பம் அவ்வளோதான், மற்றபடி பிரச்சனை இல்லாமலாம் கிடையாது, லைட்டாக குழப்பம் அவ்வளோதான். ஒரு நிமிஷம். ஓகே, புரியாமலாம் கிடையாது. எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து அந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், அவ்வளோதான், மற்றபடி புரியாமலாம் கிடையாது. ஸோ இப்போ இந்த எய்தரார் கான்செப்ட், அதாவது எப்படி ஒன்லி ஒன் ஒன்லி டூ ஃபாலோஸ், அதேமாரி வந்து போத் 1 and 2 ஃபாலோஸ், நெய்தர் ஃபாலோஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம ஆப்ஷன் வந்து அடிக்கணும் அப்படின்றத நான் கிளாஸ் ஒன்லேயே சொல்லியிருக்கேன். சரியா? இன்னைக்கு வந்து கிளாஸ் ஒன்லேயே நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த இந்த செஷனில் நம்ம வெறும் எய்தரார் கான்செப்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்இக்வாலிட்டியில் 2 டைப் ஆஃப் எய்தரார் கான்செப்ட் இருக்குது. ஸோ டைப் 1 அண்ட் அப்புறம் டைப் 2. ஸோ இந்த மாதிரி 2 வேறு வேறு டைப் இருக்குது. சரியா? ஸோ நம்ம மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆஸ்பிரன்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டைப் 1ல் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு டைப் 2 என்னன்னே தெரியாமல் விட்டுருவாங்க. இந்த டைப் 2 வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து எந்த மாதிரி டெஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம் அப்படின்னா ஓபி, ப்ராக்டிஸ் மார்க். ஓகேவா? ஸோ இவங்களோட டெஸ்ட் சீரீஸில் வந்து நம்ம அதிகமாக இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஆலிவ் போர்டில் மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. டைப் 2ல இருந்து கொஷின்ஸ் அதிகமாக கேட்டுருப்பாங்க. நம்ம எப்படி ஏன் அது வந்து எதிராளில் வருது அப்படின்னு இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ டைப் 1ல் வந்து நீங்கள் எந்தெந்த விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் டைப் 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டைப் 1 எப்படி இருக்கும், எப்படி நம்ம வந்து டைப் 1 நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ டைப் 1 எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த டைப் 1 வந்து நம்ம என்னென்ன டைப், அது நேம் என்ன, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நம்ம வந்து பிஹெச்டி பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இது நம்ம டைப் 1 வந்து டைப் 1 எதிராரான்னு கேட்க போகிறது கிடையாது, டைப் 2 எதிராக கேட்க முடியாது. எதிராரா அப்படின்னு நம்ம கண்டுபிடி தான் நம்மளோட வேலையாக இருக்கும். அதில் டைப் 1 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம். இப்போ பாருங்க, இப்போ வந்து நான் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இதுக்கு வந்து கன்க்ளூஷன் கொடுக்குறாங்கப்பா. ஓகேவா? கன்க்ளூஷன்ஸ் வந்து 2 கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பியிலேருந்து டி. ஓகேவா? ரெண்டாவது கன்க்ளூஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி அப்படின்றாங்க. சரியா? இப்போ இந்த டைப் 1 கொஸ்டின்ஸ் வந்து இப்படி தான் நம்மளுக்கு ஃப்ரேம் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு இன்இக்வாலிட்டி கொஸ்டினை செக் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, அந்த வேரியபிள்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸ்டெப் பண்ணுவோம். ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2ல் நான் என்ன சொல்லியிருக்கேன், எங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்ற விஷயத்த நான் பார்க்க சொன்னேன். ஸ்டெப் நம்பர் 3 வந்து நான் அந்த போன வீடியோவில் வந்து இந்த பிரான்ச் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். ஸோ அது ஸ்டெப் 3. பட் இந்த எதிராக கான்செப்ட்டுக்கு மட்டும் நம்ம அதே தான், ஃபர்ஸ்ட் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு, பியும் டியும் இருக்கு. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் எனக்கு என்னென்ன வேரியபிள்ஸ், பிடி. ஓகே, பிடி வந்து எனக்கு இங்க இருக்கு. சரியா? பிடி இந்த இடத்துல இருக்கு கன்க்ளூஷன்.
ரெண்டாவது நான் என்ன பார்க்கணும், எங்க இருந்து எங்க போகணும். நான் பில இருந்தா டி போகணும். ஏன்னா இந்த இடத்துல ஓப்பன் கேட், இந்த இடத்துல ஓப்பன் கேட் இருக்கு. அதனால நான் பில இருந்து டிக்கு போகணும். அதனால நான் இப்போ என்ன பண்ணுவேன், நான் வந்து பில இருந்து டிக்கு போகணும். சரியா, நான் வந்து செக் பண்றேன். நான் பில இருந்து சிக்கு போகலாம், பில இருந்து சிக்கு போகலாம். பட் சில இருந்து என்னால் டிக்கு போக முடியாது. டில இருந்தா சிக்கு போக முடியும். ஸோ அப்போ கண்டிப்பா எனக்கு இந்த ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன தெரிஞ்சு போச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கன்க்ளூஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, ஃபால்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா என்னால ஸ்டேட்மெண்ட்ல பில இருந்து டிக்கு என்னால போக முடியல. அதனால எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபால்ஸ் ஆகிடுது. இது ஏன் இப்போ வந்து இந்த வீடியோ மட்டும் பாக்குறவங்க இப்போ நான் சொல்ற இந்த விஷயம் மட்டும் புரியாது, ஏன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ இதை பத்தி எலாபரேட்டா நான் கிளாஸ் 1ல சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போ இதுல வந்து நான் சில விஷயங்களை நிறுத்துவேன், அதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இந்த வீடியோல. அந்த வீடியோல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இதுல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. ஓகே, அதனால இந்த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ஃபால்ஸ் ஆகி போகுது. இப்போ ரெண்டாவது கன்க்ளூஷன் வாங்கலாம். இப்போ ரெண்டாவது கன்க்ளூஷன்ல நான் டில இருந்து பிக்கு போகணும். சரியா, நான் என்னோட டார்கெட் என்ன, டில இருந்து பிக்கு போகணும். ஓகேவா, ஸோ டிபி எங்க இருக்கு ஸ்டேட்மெண்ட்ல, டி இங்க இருக்கு, பி இங்க இருக்கான். இப்போ நான் என்ன செக் பண்றேன், டில இருந்து என்னால சிக்கு போக முடியுது, ஆனா சில இருந்து என்னால பிக்கு போக முடியல. ஓகேவா, போக முடியல. அப்போ எனக்கு கண்டிப்பா இந்த கன்க்ளூஷனுமே எனக்கு ஃபால்ஸ் ஆகி போகுது. சரியா, அப்போ ஏதரார் கான்செப்டை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ரெண்டு கன்க்ளூஷன்லையும் ஒரே வேரியபிள்ஸ் தான் வந்திருக்கும். ஓகேவா, ரெண்டு கன்க்ளூஷன் 1 and 2 கன்க்ளூஷன் இருக்கும்ல, அந்த ரெண்டு கன்க்ளூஷன்லையும் சேம் வேரியபிள் தான் வந்திருக்கும். பாருங்களேன், இப்போ இதுலயுமே பி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதுலயும் டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலயும் பி அண்ட் டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ஓகே ஆகுது. என்ன, ரெண்டு கன்க்ளூஷன்லையும் சேம் வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அதே மாதிரி ரெண்டாவது கிரைட்டீரியா ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் ஆகணும். ஓகேவா, ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபால்ஸ் ஆகணும். மூணாவது கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, உங்க நீங்க யூஸ் பண்ற அந்த அந்த சிம்பிள்ஸ் இருக்கு, கன்க்ளூஷன் யூஸ் பண்ற சிம்பிள்ஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த மூணு சிம்பிள்ஸ் இருக்கணும். இந்த மூணு சிம்பிள்ஸுமே இருக்கணும், கன்ஃபார்மா இருக்கணும். சரி, இருக்குதா இல்லையா செக் பண்ணிடலாமா, இருக்குதா இல்லையா செக் பண்ணிடலாமா. சரி, இந்த சிம்பிள் எங்க இருக்கு, இந்த சிம்பிள் எங்க இருக்கு. ஓகேவா, கரெக்ட். இந்த சிம்பிள் எங்க இருக்கா, இங்க சார் இந்த சிம்பிள் இல்லையே, லெஸ் ஆர் ஈக்குவல் தானே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் என்னத்தை மீன் பண்ணுது, இன்டைரக்டா என்னத்தை தான் மீன் பண்ணுது. இப்போ இந்த சிம்பிள் எதை தான் மீன் பண்ணுது அப்படின்னா, இதையும் கம்பைன் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த சிம்பிள் வருது. ஸோ அப்போ எனக்கு இந்த சிம்பிள் இருக்கு, இந்த சிம்பிள் இருக்கு. ஸோ அப்போ இது எனக்கு கண்டிப்பா எதுல தான் ஃபாலோ ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐதரார் கான்செப்ட்ல தான் ஃபாலோ ஆகும். சரியா, ஐதரார்ல தான் ஃபாலோ ஆகும். ஓகேவா, இதுதான் டைப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு வேரியபிளை செக் பண்ண போறோம். ரெண்டு வேரியபிள் ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்குன்னு செக் பண்ண போறோம். நம்மளால அந்த வேரியபிள் இருந்து, அதாவது பில இருந்து டிக்கு போக முடியுதான்னு செக் பண்ணோம், போக முடியல, அதனால இது ஃபால்ஸ் ஆகுது. அதே மாதிரி டில இருந்து பிக்கு போக முடியுதான்னு செக் பண்றோம், அப்பயும் ஃபால்ஸ் ஆகுது. ரெண்டாவது நம்மளுக்கு ரெண்டு கன்க்ளூஷன் ஃபால்ஸ் ஆயிடும். மூணாவது நம்மளுக்கு இந்த மூணு சிம்பிள்ஸுமே அந்த இருக்கணும், அதாவது லெஸ் தென், அதாவது கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல் சிம்பிள் இருக்கணும். ஓகேவா, சரி நீங்க கேட்கலாம், ஏன் இதை வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை வந்து மூணு ஸ்டேட்மெண்டா கொடுக்காம இதுலயே, அதாவது இதுலயே ரெண்டு ஸ்டேட்மெண்டா ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுதான் விஷயம். ஸோ இந்த டைப் 1ன்றது இவ்வளவுதான். ஓகே, டைப் 1ன்றது இவ்வளவுதான். ஸோ இப்போ டைப் 2 அப்படின்றத என்னன்னு பார்த்தலாம். இப்போ டைப் 2, ஸோ டைப் 2மே ரொம்ப ஈஸி தான், நீங்க குழப்பற அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது. இப்போ டைப் 2, இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். இப்போ கன்க்ளூஷன் இருக்கு. ஓகேவா, கன்க்ளூஷன் வந்து நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா, ஏ கிரேட்டர் தென் டின்னு ஒன்று எழுதுறேன். நெக்ஸ்ட் ஏ ஈக்குவல்ஸ் டின்னு எழுதுறேன். சரியா, இதை வந்து நான் வந்து எய்தர் கான்செப்ட்ல தான் சொல்லுவேன், எய்தரார் கான்செப்ட்ல தான் சொல்லுவேன். ஏன் நான் எய்தர் கான்செப்ட்ல தான் சொல்றேன் அப்படின்னா, நல்லா கவனிங்களேன். இப்போ ஏவும் டி எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வேரியபிள்ஸ் எங்க செக் பண்ணுவோம், ஏவும் டி இருக்கு, இதுலயும் ஏவும் டி சேம் வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு இது வந்து எய்தரார் கான்செப்டா தெரியல, எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த வேரியபிள்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்ல எங்க இருக்கு, ஏ இங்க இருக்கு, டி இங்க இருக்கான். சரியா, ரெண்டுத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஏ இங்க இருக்கான், டி இங்க இருக்கான். சரி, ஓகே, ஏ இங்க இருக்கா, டி இங்க இருக்கான். இப்போ நல்லா கவனிக்கலாம், இந்த ஸ்டேட்மெண்ட் நான் தனியாக எடுத்து எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா கவனிக்கலாம், அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்னென்ன எழுதி காட்டுறேன். நல்லா கவனிக்கலாம், சி ஈக்குவல் டு டி. உங்களுக்கு தெளிவாக பார்த்தாலே தெரியும், இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒன்று ஏன்றது டியோட கிரேட்டர் தானே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏன்றது வந்து ஈக்குவல் டு டியா இருக்கலாம். அவ்வளவுதானே. நீங்க இது ரெண்டு பேர்ல வேற எந்த வித கான்செப்ட் வச்சாலுமே உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது, அதாவது ட்ரூ ஆகாது. கரெக்டா, என்ன சொல்றேன்னு புரிஞ்சுது, அந்த இடத்துல ட்ரூ ஆகாது. ஒண்ணு ஏன்றது டியை விட பெருசா இருக்கலாம், இல்ல ஏன்றது டிக்கு ஈக்குவலா இருக்கலாம். இவ்வளவுதான் நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து புரியுது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இவ்வளவுதான் புரியுது, அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க.
அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு தனியாக பிரிச்சாங்க. அப்போ கண்டிப்பா எய்தர் 1 இல்லை எய்தர் 2 வந்து கண்டிப்பா ட்ரூ ஆகும். சரியா? ஸோ இதுதான் டைப் 2. எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. இதுல வந்து எந்தெந்த சிம்பிள் யூஸ் பண்ணிருக்காங்க? கிரேட்டர் தென், வெறும் ஈக்குவல் சிம்பிள் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. புரியுதா? கிரேட்டர் தென் ஈக்குவல் சிம்பிள் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலுமே இது வந்து எதிராக கான்செப்ட்ல வருது. ஓகேவா? எதிராக கான்செப்ட்ல வருது. சரி, அதே இந்த இடத்துல வந்து வெறும் இந்த சிம்பிள் இருந்து போச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்னதான் ட்ரூ ஆகும்? இது மட்டும் தான் ட்ரூ ஆகும். நல்லா கவனிங்களேன். இப்போ இன்கேஸ் பிக்கு சிக்கு நடுவுல கிரேட்டர் தன் சிம்பிள் மட்டும் இருக்கு அப்படின்னா ஏ கிரேட்டர் தன் பி அப்படின்றது ஏல இருந்து பிக்கு போக முடியும், பில இருந்து சிக்கு போக முடியும், சில இருந்து டிக்கு போக முடியும். நம்மளுக்கு தேவையான பிரான்ச் மேனேஜர் சிம்பிள் இந்த இடத்துல இருக்கான். அதனால எனக்கு இது ட்ரூ ஆகும். அப்ப இது வந்து ரெண்டாவது கன்க்ளூஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். புரியுதா? டிஃபரன்ஸ் புரியுதா? இதுதான் டைப் 2ல நீங்க கரெக்டா இப்போ வந்து ரெண்டு வேரியபிள் நான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். டைரக்டா ஃபிக்ஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். பட் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவான்? ரெண்டு ஸ்டேட்மெண்டா கொடுத்துருவான். இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவோம். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்னா கொடுத்தோன்னே நீங்க என்ன பண்ணுவீங்க? இது வந்து நெய்தர் கான்செப்ட்ல போட்டு விட்டு போயிடுவீங்க. ஸோ நீங்க ஆனா இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி செக் பண்ணி போகணும். ஓகேவா? ஸோ இதுதான் எய்தர் கான்செப்ட்ல இருக்க ரெண்டு டைப். ஸோ இதை தாண்டி இது வரைக்கும் பேங்க் எக்ஸாம்ல வேற எந்த மாதிரி டைப்ஸ் கேட்டதில்லை. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவில் நீங்க ஒரு விஷயத்தை கண்டிப்பா லேர்ன் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஸோ நம்மளோட வீடியோ வந்து உங்களோட ஸ்டடிஸ் ஒன் நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருப்பாங்க. ஸோ யாருக்காச்சும் இதில் டவுட் இருக்கு, எதிராக கான்செப்ட் டவுட் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்இக்வாலிட்டியோட போன கிளாஸையும் மிஸ் பண்ண பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸையும் பார்த்துருங்க. மற்ற டாபிக்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த இந்த இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம்ல அப் டு சீட்டிங் வரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பார்த்துருங்க. ஸோ இன்னும் அப்கமிங் டேஸில் மேக்ஸிமம் எல்லா டாபிக்மே ரீசனிங், குவான்ஸு, ஈவன் எஸ்எஸ்சி டாபிக்ஸ் கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.